நமக. முருகா சரணம். ஒரு நாளில் 3 கோலங்கள். கரூர் புகழிமலை முருகனின் பேர் அதிசயம். காலையில் குழந்தை, உச்சிக்காலத்தில் வாலிபன், மாலையில் முதியவர். ஒரு கல்லில் வடிவமைக்கப்பட்ட சிலையில் இத்தனை மாற்றங்களா? ஆம், இது கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையத்திலுள்ள புகழிமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலின் மகா அதிசயம். இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு, இங்குள்ள முருகப்பெருமான் ஒரு நாளில் 3 நிலைகளில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பதாக ஒரு தீராத நம்பிக்கை நிலவுகிறது. காலை பாலகன். அதிகாலையில் தரிசிக்கும் போது மழலை ததும்பும் முகத்துடன் ஒரு குழந்தையாக மனதை கொள்ளை கொள்கிறார். மதியம் வாலிபன். உச்சிக்கால பூஜையின் போது வீரம் செறிந்த தோற்றத்துடன் கம்பீரமான வாலிபனாக காட்சியளிக்கிறார். மாலை முதியவர். அந்தி சாயும் வேளையில் பக்குவம் நிறைந்த முகத்துடன் அமைதியே வடிவான முதியவராக ஞானியாக மாறி நமக்கு அருள்பாலிக்கிறார். இது எப்படி சாத்தியம்? சிலையினை செதுக்கும் போது வெவ்வேறு கோணங்களில் பார்த்தால் வெவ்வேறு முகபாவனைகள் தெரியும்படி செதுக்கப்பட்ட சிற்பக்கலை நுணுக்கம், கருவறைக்குள் விழும் ஒளியின் மாயாஜாலம் மற்றும் அர்ச்சகர்களின் நேர்த்தியான அலங்காரம் ஆகியவையே இந்த அதிசயத்துக்கு காரணம். கோவில் அமைப்பு. காவேரி ஆற்றின் தென்கரையில் அமைந்த ஆறு நாட்டார் மலை என்றும் அழைக்கப்படும் இக்குன்றின் மீது கோவில் அமைந்துள்ளது. சுமார் 360 படிக்கட்டுகள் ஏறி சென்றால் மலை உச்சியில் முருகனை தரிசிக்கலாம். சேர மன்னர்களால் கட்டப்பட்ட இக்கோயில் பழங்கால சமண படுக்கைகள் மற்றும் தமிழ் பிராமி கல்வெட்டுகளுக்கு புகழ் பெற்றது. இக்கோவிலின் முகவரி மற்றும் தரிசன நேரத்தை டிஸ்கிரிப்ஷனில் சேர்க்கிறேன், பார்த்து பயன்பெறவும். முகவரி: அருள்மிகு புகழிமலை பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், வேலூர், வேலாயுதம்பாளையம், கரூர் 639117. தரிசன நேரம்: காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாழ்வின் தத்துவத்தை ஒரே நாளில் காட்டும் இந்த முருகனை ஒரு முறையாவது தரிசியுங்கள். புகழிமலை முருகனுக்கு அரோகரா. நன்றி.